உழவு செய்துவிட்டு டிவியை பார்த்து விட்டு தொழலாமான்னு சேர்த்து கேட்டிருக்கிறாங்க. அந்த கேள்வியில நான் கவனிக்கவில்லை. அதை பொறுத்த வரைக்கும் என்ன சட்டம் என்று கேட்டால், உழுவை நீக்கக்கூடிய காரியங்கள் என்ற அந்த பட்டியலில இந்த டிவி அந்த காலத்தில் கிடையாது. வேற ஒரு பொழுதுபோக்கான காரியத்தை பார்ப்பது என்பது அடங்கவில்லை. நீங்கள் உழவு செய்துவிட்டு டிவியை பார்த்துட்டு இருக்கிறீங்க, அதனால உழு நீங்குமா? உழு நீங்குவதற்குரிய ஏதாவது ஒரு அம்சம் உங்கள்கிட்ட வெளிப்பட்டால் தான் உழு நீங்குமே தவிர, டிவி பார்க்கறது நல்ல காரியம் இருந்தால் ஒண்ணுமெல்லாம் போயிடும். கெட்ட காரியம் பார்த்தீங்கன்னா அதுக்குரிய குற்றம் வருமே தவிர அதனால என்ன வராது, உழு நீங்காது. உழு நீங்குவதற்கு என்று மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை செஞ்சாதான் உழு நீங்குமே தவிர அது செய்யாது என்ன செய்யாது, உழு நீங்காது. இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஆனா சிறந்தது என்ன அப்படின்னு கேட்டா, ஒருத்தர் நெஞ்சுவாருன்னா ஒரு உழு செஞ்சுட்டு ஒரு பெண்ணை நெஞ்சுவாரு தப்பான முறையில டச் பண்ணிடுவாரு. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது என்ன செய்வாங்க, நீ உழு செஞ்சிக்க, மறுபடியும் உழு செய்யி, இன்னல் ஹசனாத்தி யுதிஹிபுன ஸய்யிஆத், நன்மைகள் தீமைகள் அழிச்சிரும் அப்படின்னு சொல்லி இருக்கிறார்கள். அப்ப அந்த வகையில் இந்த பாவத்துக்கு ஒரு பரிகாரமாக நீங்கள் உழு செய்து கொண்டால் அது சிறந்ததா இருக்குமே தவிர அது கட்டாயமானதா இருக்காது. சிறந்ததுங்கிற வகையில் என்ன செய்யலாம், ஒவ்வொரு துறையும் உழு செய்து கொள்ளலாம், ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். ஒரு துறை நேரம் முடித்து விட்டது, இன்னொரு துறையை தனியா உழு செஞ்சு கொள்ளலாம் என்று இருந்தால் அதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு துறைக்கும் அந்த ஹதீஸ்ல எப்படி வரும்னு கேட்டா, புகார்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு துறைக்கும் உழு செய்து விடுவார்கள். நாங்கள் ஒரு தொழுகையை ஒருவர்கள் பல தொழுகையில் தொழுவோம் அப்படிதான் வருது. அவங்க சிறந்ததை ரசூலுல்லாஹ் கடைபிடித்திருக்கிறார்கள். மற்ற மக்கள் ஒரு உழுவில் பல தொழுகையில் தொழுது அனுமதித்திருக்கிறார்கள். அந்த வகையில நீங்க டிவி பார்த்தாலும் சரி, வேற சினிமா போய் பார்த்தாலும் சரி, அதை பார்க்கிறது தவறானதா இருந்தால் அதுக்குரிய குற்றம் உங்களை சேரும். அனுமதிக்கப்பட்ட காட்சிகளாக இருந்தால் அந்த குற்றம் சேராது. ஆனால் அது குற்றம் சேர்ந்தாலும் உழு நீங்க மாட்டோம் நீங்காது. உழு நீங்கிறதுக்குரிய காரியம் நம்மிடமிருந்து வெளிப்படாத வரை உழு நீங்காது. டிவி பார்த்தாலும் நீங்க உழு செய்ய வேண்டியது கட்டாயம் கிடையாது.